ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட் லாங் வீடியோ. ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி லாங் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். உங்கள் சஜஷனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நிஷாந்த் குட்டிக்கு ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு. அதனால் காலையிலே நேரமாக அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச கையோட அரிசியெல்லாம் நனைய வச்சுட்டு நிஷாந்த் குட்டி நல்லாவே தூங்கிட்டு இருந்தான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னோடய மார்னிங் ரொட்டீனை பீஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுன்றதுனால அடம் பிடிக்காமல் போகணும்னு சொல்லி அவனுக்கு பிடிச்ச மாதிரியே லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியிருந்தேன். அவனுக்கு பீட்ரூட் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் கருவாட்டு குழம்பும் பீட்ரூட் பொரியலும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். குழம்புக்கு தேவையான காய்கறியெல்லாம் ஃப்ரிட்ஜில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கருப்பு சுண்டல் போட்டு தான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்காக நைட்டே கருப்பு சுண்டலை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். சமையலுக்கு தேவையான காய்கறி, வெங்காயமெல்லாம் வெளியே உட்காந்து அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் சமையலை ஸ்டார்ட் பண்ண போனேன். நிஷாந்த் குட்டிக்கும் எனக்கும் பீட்ரூட் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி பொரியல் செஞ்சால் பிடிக்காது, துருவி செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் துருவி தான் காய் செஞ்சேன். அப்படியே ஒரு பக்கம் அரிசி களைஞ்சி வச்சுட்டு காய்கறியும் வேக போட்டுட்டேன். இன்றைக்கி நிஷாந்த் குட்டி அழுது என்னெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறான்னு சொல்லி பயந்துட்டே வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு வந்து கஞ்சி வடிக்கலான்னு வடிச்சிட்டு இருக்கும்போது நிஷாந்த் குட்டியோ கண்ணை தொடச்சிட்டே எந்திரிச்சு வெளியே வந்தான். நிஷாந்த் குட்டி எந்திரிச்சு வந்த கையோட தடுமாறிட்டு, அம்மா இன்றைக்கி ஸ்கூல் இருக்கா, போகணுமா அப்படின்னு சொல்லி பாவமாக முந்தி வச்சுட்டு கேட்டான். ஆமாம்மா, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே, அழுகாமல் சமத்தா போனால் எக்ஸாம் வச்சு திரும்ப லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். கஞ்சி வடித்த கையோடு அதில் கொஞ்சம் சாப்பாடும் உப்பும் கலந்து குடித்தேன். காலையிலே இந்த கஞ்சியை குடித்தா கொஞ்சம் பிரிஸ்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். யாருக்கெல்லாம் இந்த ஹேபிட் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்காக டெய்லியும் இல்லை இந்த கஞ்சி குடிக்கக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. என்ன ரீசன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நிஷாந்த் குட்டி ஆர்டி அட்மிஷன் தான். ஆனால் அந்த ஆர்டி அட்மிஷன் வாங்குறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கு. அந்த கடவுளுக்கு தான் தெரியும். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன். நிஷாந்த் குட்டி பேரில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வருமா அப்போ வருமானு காத்துட்டு இருக்கிற டைமில் ஒரு மெசேஜ், சர்டிஃபிகேட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. என்ன ரீசன் சொல்லி கூகுள் குரோமில் ஸ்டேட்டஸ் எடுத்து பார்க்கும்போது உங்கள் ரேஷன் கார்டில் நிஷாந்த் குட்டியோட நேம் இன்க்ளூட் ஆகலன்னு சொல்லி வருது. ஆனால் ரேஷன் கார்டில் நிஷாந்த் குட்டியோட நேம் சேர்த்திட்டோம். ஆனால் புது கார்டு மட்டும்தான் வாங்காமல் இருந்தோம். பழைய கார்டை வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சுட்டேன். ரேஷன் கார்டை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா நிஷாந்த் குட்டியோட நேம் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க பார்க்காமலே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. திரும்ப புதுசு போய் அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஆர்டி டேட் முடிய போகுது. அடுத்த கட்ட நடவடிக்கையை தாசில்தாரை போய் மீட் பண்ணி இதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி போனால் அவரை பார்க்கவே முடியல. கிட்டத்தட்ட 5-6 நட நடந்திருப்போம். ஒரு வழியாக அவரை பார்த்து விளக்கம் கொடுத்து சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டோம். ஆர்டின்னு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கும்போது எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லி நான் அலைஞ்சு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் நிஷாந்த் குட்டியை ஸ்கூலில் சேர்த்துறதுல எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே உடன்பாடு இல்லை. அவங்க பயந்தது காரணம் என்னென்னா, ப்ரைவேட் ஸ்கூல்னாவே ஒரு தாட் இருக்குது. ஸ்டார்டிங்லேயும் ஃபீஸ் கட்டினது போக அடிக்கடி இடையிலேயே ஃபீஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க பயந்தாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா விளக்கம் கொடுத்து ஸ்கூலில் சேர்த்துறக்குள்ள ஒரு பாடு ஆயிடுச்சு. நிஷாந்த் குட்டி லஞ்ச் பாக்ஸுக்கு பீட்ரூட் சாதமும், ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பிஸ்கெட்டும் பேரிச்சம்பழமும் தான் கொடுத்துருந்தேன். அவனுக்கு தேவையான லஞ்ச் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சைட் பை சைடாக தண்ணியும் காய வச்சுட்டு இருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டேன். இவ்வளோ நேரம் டைம் பொறுமையாக அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. நானும் அமைதியாக எம்பாட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த கடைசி 1/2 மணி நேரம் டைம் எப்படி ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது கூட சேர்ந்து நானும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தேன். இந்த கடைசி 1/2 மணி நேரம் எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் அப்படி தானா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
புது யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிட்டு ஜம்முன்னு சார் ரெடி ஆகிட்டாரு. நிஷாந்த் குட்டிக்கு இந்த வருஷம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு ஃபஸ்ட் டே ஸ்கூலுன்றதுனால நானும் கிளம்பி அவங்க கூட போயிட்டேன். ஃபஸ்ட் டே ஸ்கூலுன்றதுனால பேசிக் ஐட்டம்ஸும் லஞ்ச் மட்டும்தான் கொடுத்துட்டு சொன்னாங்க. புக்ஸ் எல்லாம் கொண்டு போக வேண்டாம் சாமி அப்படின்னு சொன்னோமே ரொம்ப குஷி ஆகிட்டான். அவனே அவனோட திங்ஸ் எடுத்து ஜாலியாக வச்சுட்டு இருந்தான். ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் இருக்கா. நான் அவங்ககிட்ட ஃபினிஷிங் சரியில்லைங்கிற மாதிரி ஸ்கூல் என்ட்ரன்ஸில் அவங்க அப்பாவுக்கு ஜாலியாக பாய் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்கிற சந்தோஷத்தில் ஓடினான். ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, கிளாஸ்க்குள்ளே போனதுமே அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனை பார்த்துட்டு என்னாலே அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போதான் எல்கேஜியில் அட்மிஷன் போட்ட மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டான். ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் நாளுக்கு நாள் சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பெண்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் வதக்கி எடுத்து வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். வந்ததுமே தேங்காய் மட்டும் கட் பண்ணி மசாலா அரைச்சி குழம்புக்குள்ளே சேர்த்துட்டேன். மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கருவாடை நல்லா சுடுதண்ணியில் கழுவி குழம்புக்குள்ளே சேர்த்திட்டேன். குழம்பு இன்றைக்கி சட்டி தழும்பு தான் வச்சுருந்தேன். ஏன்னா நைட்டுக்கு தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அது போக மீதி இருக்கிற குழம்ப சுண்டை வச்சு எடுத்து வச்சுட்டா நாளைக்கு பழைய சாப்பாடு கூட சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லி அளவுக்கு அதிகமாகவே வச்சுட்டேன். கூடவே சாப்பிடும்போது கார்ன் சிப்ஸும் அப்பளமும் பொரித்து எடுத்து வச்சு பிளேட்டை பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஒரு பக்கம் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தாலும் மறுபக்கம் நிஷாந்த் குட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படா ஈவினிங் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்காந்துருந்தோம். எல்கேஜி யூகேஜியில் 3 o'clock விட்டுருவாங்க. இப்போ 4 o'clock வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. 4 மணி ஸ்கூல் விடுறதுக்கு 3:30 நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அவனை போய் கூப்பிடணுன்றக்காக நாங்கள் நினச்ச மாதிரியே நிஷாந்த் குட்டியை எங்களை பார்த்ததுமே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட ஓடியாந்தான். மேம் கிட்டே நிஷாந்த் குட்டி ரொம்ப நேரம் அழுதானான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைங்க நீங்கள் போனதுமே சரியாயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே இல்லை, அதனால ஸ்டூடெண்ட்ஸை வெல்கம் பண்ணுற விதமாக ஃப்ளவர் கூட ஒரு சாக்லேட் அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது போனதுமே எடுத்து காட்டிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ப்ளே ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்தோம். நிஷாந்த் குட்டிக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல் இப்படி தான் போச்சு. நிஷாந்த் குட்டியோட ஸ்மைலோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.